நெய்தல் மக்கள் கட்சியின் சார்பில் சர்வதேச மீனவர் தின விழாவும் அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டமும் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது. நெய்தல் மக்கள் கட்சியின் தலைவர் கு. பாரதி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும், கடலோர மீனவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பின்னர் நமது செய்தியாளரிடம் பேசிய நெய்தல் மக்கள் கட்சியின் தலைவர் பாரதி, இலங்கையில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களின் படகுகளை அந்நாட்டின் கடற்படை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், அது பற்றி தமிழக அரசும் மத்திய அரசும் குரல் கொடுக்காமல் மௌனம் சாதிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரால் மீனவர்களின் நலன்களுக்கு எதிராக சுற்றுலா ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும், மீன்வளத்துறை அமைச்சர் பதவியை பாரம்பரிய மீனவர் சமூகத்திற்கே வழங்க வேண்டும் என்று பாரதி வலியுறுத்தினார். வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மீனவர்கள் வாழும் பகுதிகளில் நெய்தல் மக்கள் கட்சி களம் காண தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இலங்கையில் இன்னைக்கு மீனவ மக்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்படுறாங்க, அதிகமாக கைது செய்யப்படுறாங்க. மீனவர்கள் நீண்டகால சிறையில் வைக்கிறாங்க. ஏற்கனவே மீனவ மக்களோட கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு இருக்கக்கூடிய அந்த படகுகளை அரசு அரசுடைமையாக ஆக்கிச்சு இலங்கை அரசு. அதை உடனடியாக மீட்டு கொடுக்கணுன்ற கோரிக்கை நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் இலங்கை அரசு தமிழக மீனவர்கள்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை இலங்கை இராணுவம் இலங்கை கடற்படை பயன்படுத்துறதுக்கான ஒரு அனுமதியை கொடுத்துருக்காங்க. இந்த அனுமதியை கொடுத்து 2 நாட்கள் ஆன பிறகும் மத்தியிலையும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 அரசுமே வாயை திறந்து அதை கண்டிக்காம, அதை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்காம 2 பேருமே மௌனமாக வாய மூடி இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல இதே இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் கடல் சுற்றுலாவை ஊக்குவிக்கிறதுக்காகவும், கடலில் காற்றாலை வைக்கிறதுக்காகவும் இலங்கை கூட பல முறை 2 அரசுமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனவரோட வாழ்வாதாரத்தையும் மீனவர்களோட உரிமைகள் பறிபோகிறது பற்றியும் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்தையும் ஒரு ரொம்ப சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நெய்தல் மக்கள் கட்சி கற்றுக் கொடுக்குன்றதை எனக்கு தெரிவிச்சுக்கிறேன். வரப்போகிற 2026 தமிழகத்தில் இருக்கக்கூடிய 37 கடலோர சட்டமன்ற தொகுதிகளையும், உள்நாட்டில் 15 சட்டமன்ற தொகுதிகளையும் நெய்தல் மக்கள் கட்சிக்கு சார்பில் தேர்தலில்